friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்னியாகுமரி ஸ்பெஷல் ஸ்வீட் அண்ட் சாஃப்டான கிண்ணத்தப்பம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பவுலில் ஒரு கப் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருவோம். ஒரு 4 முதல் 5 மணி நேரம் ஊற வச்சுருவோம். அப்புறமா ஒரு பிளெண்டரில் ஒரு கப்பு துருவின தேங்காவை ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருவோம். அப்புறமா இந்த தேங்காவோட பாலை நம்ம நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். இதை மாற்றி வச்சுப்போம். இது திக் கோகோனட் மில்க். இனி அதே தேங்காவை திரும்ப மறுபடியும் பிளெண்டரில் போட்டு கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துப்போம். இப்போ இந்த தேங்காவோட பாலை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துப்போம். இப்போ நான் காமிக்க போகிறது ஃபஸ்ட்டு எடுத்து திக் கோகோனட் மில்க். அப்புறம் ரெண்டாவது நான் பண்ண கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டு தின் கோகோனட் மில்க். இப்போ இது ரெண்டையும் மாற்றி வச்சுப்போம். இனி ஒரு கிரைண்டரில் இல்லாட்டி பிளெண்டர்லேயும் பண்ணிக்கலாம். இந்த அரிசி சோக் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை கொஞ்சம் தின் கோகோனட் மில்க் விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நல்ல ஸ்மூத் பேட்டராக இருக்கணும். கிரெயின்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அப்புறமா ஒரு முட்டையை உடைச்சி விட்டுருவோம். நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இனி இந்த பேட்டரில் 1.5 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கணும். இந்த சுகர் நல்லா டிசோல்வ் ஆகுறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச திக் கோகோனட் மில்க் 1 கப்பு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் தேவை இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற தின் கோகோனட் மில்க் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்ச தின் கோகோனட் மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம கிண்ணத்தப்ப பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் ரன்னியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஸ்டீமர் ஹீட் பண்ணுவோம். இனி ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதை நீ ஸ்டீமருக்கு மேலே வச்சு நான் இப்போ இட்லி பாத்திரத்தில் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி வேணாலும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேட்டரை விட்டுருவோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விடணும். இனி நம்ம வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காவை மேலே போட்டுருவோம். அப்புறமா கொஞ்சம் ஜீரகம், நிறைய வேண்டாம், கொஞ்சமாக ஜீரகம் எடுத்து மேலே தூவி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு 45 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிண்ணத்தப்போ ரெடி ஆயிடுச்சு. அது கூல் ஆனதுமே உடனே சர்வ் பண்ணிடலாம். கிண்ணத்தப்போ ரொம்பவே ஈஸி அண்ட் சாஃப்ட் ஆன ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.